காசாவில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கு இஸ்ரேல் ராணுவ டேங்கர்களை காசா நகருக்குள்ள நுழைஞ்சிட்டு வருது. பாலஸ்தீனியர்களை உடனடியா நகர விட்டு வெளியேற எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இது பற்றின கூடுதல் தகவல்களோட எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே இணைஞ்சிருக்காங்க. கார்கே வணக்கம். காசாவில் என்ன நடக்குது, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன கார்கே? அக்டோபர் 7, 2023 கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு காசா மேலே முழு அளவிலான போரை இஸ்ரேல் நடத்தி முடித்திருக்கிறது. இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதலை நடத்தி கிட்டத்தட்ட காசா நிர்மூலமாகிவிட்டது. அங்கே இப்போது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்திருக்காங்க. முதல்ல இப்போ காசாவுடைய நிலைமை என்ன? இதுதான் காசாவுடைய நிலைமை. மக்கள் யாருமே 90% அவங்களுடைய கட்டடங்கள் இடிஞ்சிட்டதால அங்கே இல்லை. இதுபோல சின்ன சின்ன கூடாரங்களை அமைச்சு கிடைக்கக்கூடிய நேரத்தில் தாக்குதலுக்கு உட்பட்டு உயிரை காப்பாற்ற ஓடிக்கொண்டு உணவுக்காக வாகனங்களில் ஏறி பேராஷூட்லேருந்து விழக்கூடிய உணவுகளை பிடிச்சு கடலில் போய் நீந்தி அங்கிருந்து உணவுகளை எடுத்து உயிர் வாழ்வது அப்படின்றது பாருங்கள், எலும்பும் தோலுமாக மனிதர் காணப்படக்கூடிய அவல நிலை இப்போது காசாவில் இருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டினி, பசி, மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் இது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இப்படிதான் தட்டுகளை ஏந்தி கொண்டும் உணவுக்காக சென்றவர்கள் மட்டுமே 800 பேர் செத்திருக்கிறார்கள். பலர் குண்டு வீசி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது தற்போதைய நிலவரம். இப்போ காசாவினுடைய பெரும் பகுதிகளை வான்வழி தாக்குதல் மூலமாகவே எல்லா கட்டடங்களையும் அழித்து பெரும் பகுதிகளை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருக்கு. எஞ்சி இருக்கக்கூடிய சில பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகளில் மக்கள் கூடாரங்களை அமைத்து தங்கியிருக்கிறார்கள். அந்த பகுதிகளிலையும் ஹமாஸ் ஆக்டிவா இருக்காங்க. இன்னும் அவங்க பதுங்கு குழிகளில் இருக்காங்க. குறிப்பாக கடத்தப்பட்ட பிணை கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் அங்கே இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வெளிப்பட்டிருக்கு. சமீபத்திய நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக காசாவை கைப்பற்றும், அதாவது இப்போ நாங்கள் நடத்துவது தற்காப்பு தாக்குதல் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அதிகாரப்பூர்வ போரை அவங்க டிக்ளேர் பண்ணாமல் இப்போது முழு வீச்சில் தரைவழியாக அந்த நகரை பிடிப்பது அப்படின்ற முடிவெடுத்திருக்காங்க. இதன் முதல் பகுதியாக இஸ்ரேலிருந்து, அதாவது ரெண்டுக்கும் இடையில் இஸ்ரேல் காசாக்கு இடையில் உயர்த்தப்பட்ட தடுப்புகள் இருக்கும், சுவர்கள்லாம் இருக்கும். அதுக்கு வெளியில் தான் ஹமாஸ் அவங்கள தாக்குனது. அக்டோபர் 7 கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க. அவங்க பேராகிளைடர் மாதிரியான குட்டி விமானங்களில் தாக்குதல் நடத்துனாங்க. இப்போ அந்த எல்லைகளிலிருந்து நேரடியாக தரைவழியாக செல்ல தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல் ராணுவம். அந்த காட்சிகளை முழுசா பார்க்கலாம். I think he is going outside. இப்படி கூடாரங்களில் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடிய சூழலில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்த இந்த டேங்கர்கள் சென்று கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உடனே வெளியேறுங்க அப்படின்றாங்க. சுற்றிலும் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. எங்கே போகிறதுன்னு தெரியல. உணவுக்காக ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. எங்கே உணவு கிடைக்குதோ அதுக்கு பக்கத்தில் தங்கியிருக்காங்க. எங்கே தண்ணீர் கிடைக்குதோ அதுக்கு பக்கத்தில் தங்கியிருக்காங்க. இப்போது வெளியே போகணும் அப்படின்னா எங்கே போகிறது? போனால் போகக்கூடிய வழியில் தாக்குதல் நடத்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்றது காசா மக்களுடைய பெரும் கவலையாக இருக்கிறது. 1 அல்ல 2 அல்ல 63,000 உயிர்கள் இந்த காசா மண்ணில் இந்த 2 ஆண்டுகளில் 63,000 உயிர்கள் மடிந்திருக்கிறது. இப்போ நேரடியாக தரைவழி தாக்குதல் நடத்துவதால தாக்குதலுடைய தீவிரம் அதிகரிக்கும் நினைக்கிறாங்க. குறிப்பாக மக்கள் ஏதாவது கட்டடங்களில் பாதுகாப்புக்கு குளிருக்கு இருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்றதால அவர்களுடைய உயிர் அச்சம் அதிகரித்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் விரைவில் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. பல நாடுகள் இஸ்ரேலுடைய இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தாலும் கூட அவங்களை பொறுத்த வரைக்கும்
இப்போதைக்கு காசா மக்களுக்கு வான்வழியாக உதவிகளை வழங்க மட்டும்தான் முன்வந்திருக்கிறார்கள். எங்களை கொன்று விடுங்கள் அப்படின்னு காசா மக்கள் கதறக்கூடிய நிலைக்கு கூட அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஒருபுறம் உணவில்லை, இன்னொரு புறம் உயிருக்காக ஓடுவது அப்படின்னு எல்லோருமே தங்களுடைய இல்லத்தில் ஒருவரை இழந்து தவிக்கிறார்கள். நேரடி தாக்குதல் நடந்தது அப்படின்னா உயிரிழப்பு பல மடங்கு அதிகரிக்கலாம் அப்படின்றாங்க. அச்சத்தோடு இந்த விவகாரத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் காசா மக்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.